Good morning students. So last class நீங்கள் cell cycle பார்த்தீங்க. அதில் interphase stages எப்படி நடந்தது, G1 and GO, S stage and G2 phases எப்படி நடந்தது பார்த்தீங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு செல் டிவிஷன்ஸ் டாபிக் கொடுத்துருக்காங்க. செல் டிவிஷன் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ மைட்டோசிஸ் செல் டிவிஷன் அண்ட் மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ ஏ மைட்டோசிஸ்னால் டைரக்ட் செல் டிவிஷன்ஸ். ஏ மைட்டோசிஸ்னால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நேர்முக பகுப்புன்னு சொல்கிறாங்க, டைரக்ட் செல் டிவிஷன்ஸ். So A mitosis is also called as a direct or incipient cell divisions. Here there is no spindle formations. உங்களுக்கு spindle formations இருக்காது. Okay, and chromatin materials இருக்காது, nuclear materials இருக்காது, and does not condense. அதெல்லாம் formations எதுவுமே இருக்காது. ஸோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்கள் வந்து பாரு உங்களுக்கு டைரெக்டாக அது கன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்து உங்களுக்கு சுருக்கங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்லாக பிரிஞ்சு ரெண்டு டாட்டர் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, வந்து from the parent cells we can see two daughter cells are produced. There is no any spindle formations and nuclear material அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் செல் டிவிஷன்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஏ மைட்டோசிஸ், கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். ஸோ உங்களுக்கு கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லுவது தட் இஸ் இன்வால்வ்ஸ் டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் கேரியோ. ஓகே, கைனசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன்ஸ். நியூக்ளியஸ் டெவலப்ஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி ஏற்படும் சொல்கிறாங்க. இந்த செல்லில் வந்து ஒரு சுருக்கங்கள் மாதிரி ஏற்படும்னு சொல்கிறாங்க. எங்கன்னா சென்டர் மையப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிகம்ஸ் வாட் மீன்ஸ் டம்பிள் ஷேப், உடுக்கை மாதிரி உங்களுக்கு மாறிடும். இட் லுக்ஸ் லைக் அ டம்பிள் ஷேப்டு. கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப டீப்பனாக உள்ள உங்களுக்கு டீப்பனாக நடந்து அங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா டிவைட்ஸ் த நியூக்ளியஸ் இன்டு வாட் டூ. ஃப்ரம் த பேரண்ட் செல்ஸ் இட் அலோவ்ஸ் இன்டு டூ டாட்டர் செல்ஸ். So the constriction develops at the center, the nucleus splits into two. Okay, and this we call as karyokinesis. அப்போ nucleus divisions நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. What is called cytokinesis? In the word itself, cyto means division of cytoplasms. Okay, plasma membrane develops of constrictions. அந்த இடத்துல plasma membrane constrictions ஏற்பட்டு and along with the nuclear constrictions. So it deepens centripetally and finally develops into cell and develops into two cells. Okay, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைட்டோபிளாசம் கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பிளாஸ்மா மெம்பரேன் டெவலப்ஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் அலாங் நியூக்ளியர் கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது வந்து ரொம்ப டீப்பனாக உங்களுக்கு சென்ட்ரலாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடந்து உங்களுக்கு ரெண்டு செல்ஸாக பிரியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ டிவிஷன் பை சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் சைட்டோகைனசிஸ் அண்ட் டிவிஷன் பை கேரியோகைனசிஸ், தட் இஸ் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் வாட், கேரியோகைனசிஸ். ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஏ மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லும்போது சைட்டோகைனசிஸ் சொல்லியிருக்காங்க, செல்ஸ் ஆஃப் மேம்லியன் கார்டிலேஜஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து செல்ஸ் ஆஃப் மேம்லின், அதாவது பாலூட்டியில் வந்து பார்த்தோன்னா குருத்தெலும்பில் அந்த செல்கள் நடக்கக்கூடிய டிவிஷன்ஸ். அடுத்தது மேக்ரோநியூக்ளியஸ் ஆஃப் பாரமேஷியம்ஸ். ஓகே, ஸோ அதில் மேக்ரோநியூக்ளியஸில் நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் எது, தட் இஸ் பாரமேஷியம். அண்ட் ஓல்டு டீஜெனரேட்டிங் செல்ஸ் ஆஃப் ஃபயர் பிளான்ஸ். ஓகே, ஸோ முதுமை அடைந்த உங்களுக்கு அதில் நடக்கக்கூடிய செல்கள் நடக்கக்கூடிய ஒரு செல் டிவிஷன்ஸ். ஸோ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைட்டோகைனசிஸ். ஸோ வாட் இஸ் த ட்ராபேக் ஆஃப் ஏ மைட்டோசிஸ்? சரி, நீங்கள் சொல்கிறீங்க செல் சைட்டோபிளாசம் டிவிஷன் நடந்த சைட்டோகைனசிஸ், நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது, கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது, ரெண்டு டாட்டர் செல்ஸ் வந்து பிரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வாட் இஸ் த ட்ராபேக்? இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பிரியும் போது பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் செல்ஸாக இருக்கும், ஒரே மாதிரியான செல்களாக இருக்காது. ஓகே, தட் இஸ் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் காசஸ் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகாது, நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது, ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேன் லீட்ஸ் டு அப்நார்மாலிட்டி இன் மெட்டபாலிசம் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு வளர்சிதை மாற்றம் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் சில அப்நார்மல் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பிழற்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நார்மலாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ unequal distribution of chromosomes and abnormalities in metabolism and reproductions are the drawbacks of what, amitosis. இது மாதிரி உங்களுக்கு டிவிஷன்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ amitosis is called as what, direct cell divisions. ஸோ அப்போ மைட்டோசிஸ்னால் என்ன சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்கும்னா, அதாவது ஷூட் டிப் அண்ட் ரூட் டிப்ஸ். ஓகே, ஷூட் டிப் அதாவது ஸ்டெம்மோட டிப்போ இல்லை வேர்களோட நுனி பகுதியோ உங்களுக்கு அந்த மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் மெரிஸ்டெமடிக் டிஷ்யூஸ், மெரிஸ்டெம்னா உங்களுக்கு தெரியும், கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் செல் டிவிஷன் நடக்கக்கூடிய செல்களில் உங்களுக்கு இந்த மைட்டோசிஸ் செல் டிவிஷன்ஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. அசோசியேட்டட் வித் வாட், growth. The number of chromosomes in the parent and the daughter cells remain the same. பேரண்ட்ல எத்தனை குரோமோசோம்ஸ் எண்ணிக்கை இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த டாட்டர் செல்ஸ்லேயும் உங்களுக்கு குரோமோசோம் எண்ணிக்கை சேமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட், ஈக்குவேஷனல் டிவிஷன்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் வாட், உங்களுக்கு சமமாக இருக்கிறதுனால குரோமோசோம் எண்ணிக்கை
சேமாக இருக்கிறதுனால it is called as what? Equational divisions. So mitosis is also called as என்ன சொல்லலாம்னா equational divisions. ஏன் சார்னு சொல்லும்போது because the number of chromosome in a parent is equal to the number of chromosome in a daughter cells progeny. Okay, as the same அப்படின்னா equational divisions. அப்போ மைட்டோசிஸ் உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஒன்று இந்த க்ளோஸ்ட் மைட்டோசிஸ் அண்ட் ஓப்பன் மைட்டோசிஸ். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஸோ இன் க்ளோஸ்ட் மைட்டோசிஸ் சொல்லும்போது நியூக்ளியர் என்வலப் ரிமைன்ஸ் இன்டாக்ட். நியூக்ளியர் என்வலப் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலில் உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதோட உரை வந்து சிதையாமல் அப்படியே இருக்கும். இதோட உட்கரு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூக்ளியர் என்வலப் இந்த நியூக்ளியஸை சுற்றி அந்த குரோமேட்டின் ரெட்டிகுலம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் என்வலப் வந்து ரிமைன் இன்டாக்ட்னு சொல்லி சிதையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதனால் சொல்கிற க்ளோஸ்டு மைட்டோசிஸ். அந்த குரோமோசோம் மைக்ரேட் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ். அப்படியே இந்த இருக்க குரோமோசோம்ஸ் உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இது. அப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சீங்க ஏ மைட்டோசிஸில் உங்களுக்கு ஸ்பிண்டில் ஃபார்மேஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது, நியூக்ளியர் மெட்டீரியல்லாம் எதுவுமே இருக்காது, கண்டென்ஸ் ஆகாது, குரோமேட்டின் ஃபார்மேஷன் இருக்காது. ஆனால் மைட்டோசிஸில் பாருங்கள் உங்களுக்கு நியூக்ளியர் என்வலப் இருக்குது, உங்களுக்கு குரோமேட்டின் ரெட்டிகுலம் இருக்குது, குரோமேட்டின் இருக்குது. அப்போ இந்த நியூக்ளியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரேட்ஸ். இங்கே நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக் ஆகாது, ரிமைன் இன்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிதையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதாவது உட்கருவில் இருக்க குரோமோசோம் வந்து பார்த்தோன்னா எந்த சிதையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம்? க்ளோஸ் மைட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆப்போசிட் போல்ஸ் குரோமோசோம் மைக்ரேட்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ். இங்கே இருக்கிற குரோமோசோம்ஸ் இப்படி போயிடும், இங்கே இருக்கிற குரோமோசோம்ஸ் இப்படி வந்துடும் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமாக. ஓகே, வித்தின் த நியூக்ளியஸ். ஸோ மெனி சிங்கிள் செல் ஈக்ரோடிக் ஆர்கனிசம்ஸ் இன்க்ளூடிங் ஈஸ்ட் அண்ட் ஸ்லைம் மோல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு க்ளோஸ் மைட்டோசிஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது பாருங்கள் இங்கே இருக்க குரோமோசோம்ஸ் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலம் எப்படி போயிடுச்சு, இங்கே இருக்க குரோமோசோம்ஸ் அப்புறம் உங்களுக்கு 2 செல்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 daughter cells. ஓகே, the number of chromosomes in a parent on the daughter cells remains the same is called as what? மைட்டோசிஸ் சொன்னீங்க. இதில் க்ளோஸ்டு மைட்டோஸ் சொல்லும்போது இங்கே இருக்கிற நியூக்ளியர் என்வலப் வந்து எந்த பாதிப்பும் இருக்காது, ரிமைன்ஸ் இன்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைக்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு 2 daughter cells ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் வாட் இஸ் ஓப்பன் மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இன் ஓப்பன் மைட்டோசிஸ் நியூக்ளியர் என்வலப் பிரேக்ஸ். இந்த நியூக்ளியர் என்வலப் வெளியில் இருக்க நியூக்ளியர் என்வலப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இது ரிமைன் இன்டாக்ட்னு சொன்னீங்க, நாட் பிரேக்ஸ். பட் இன் ஓப்பன் மைட்டோசிஸ் the nuclear envelope breaks down and then reforms. திருப்ப ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, and reforms into how many sets of chromosomes? 2 sets of separated chromosomes. இங்கே உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மூலமாக ஆப்போசிட் போல்ஸில் போயிருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து 2 செல்ஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் த நியூக்ளியர் என்வலப் டெவலப்ஸ். ஃபர்ஸ்ட் பிரேக்ஸ் டவுன் and chromosome moves to opposite poles by the spindle fibers and develops into what? 2 sets of separated chromosomes, and this we call as open mitosis. இது ஜென்ரலாக வந்து plants and animals. ஸோ அனைத்து பார்த்தோன்னா உங்களுக்கு தாவரங்களையும் பார்த்தோன்னா விலங்கு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் மைட்டோசிஸ் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் we call as what? Closed mitosis and open mitosis. ஓகே, அண்ட் உங்களுக்கு இந்த 2 டாபிக் மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். அதாவது மைட்டோசிஸ் வந்து டைரக்ட் நியூக்ளியர் டிவிஷன்ஸ் அண்ட் மைட்டோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து க்ளோஸ் மைட்டோசிஸ் அண்ட் ஓப்பன் மைட்டோசிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.